ஆடி மாதம் பிறந்த கதை தெரியுமா? ஆடி என்ற தேவகுலத்தின் பெண் சிவபெருமானின் பக்தையாக இருந்தால் ஒரு நாள் அது சிவபெருமான் அருகில் சென்று சிவபெருமானின் அன்பான பார்வை நம்ம மீது ஒரு நொடியாவது பட வேண்டும் என்று. அப்போது ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதியர் அமர்ந்திருக்கும் போது பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும் வலம் வந்துவிட்டு பார்வதியர் வலம் வராமல் சென்றார். இந்த அவமானம் தாங்க பார்வதியர் சிவபெருமானின் ஒரு பாகம் பெற வேண்டும் என்று தவம் செய்தார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆடி பார்வதியரின் உருவம் எடுத்து கைலாயத்திற்கு சென்றார். சிவபெருமானிடம் அருகில் செல்லும்போது சிவபெருமான் வந்திருப்பது பார்வதி அல்ல, வேற யாரோ என்று அறிந்து நீ யார் என்று கோபப்பட்டு கேட்டார். நான் ஆடி உங்களின் பரம பக்தை, உங்களின் அருகில் வந்து உங்களை தரிசிக்க வேண்டும், உங்களின் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தவறை நான் செய்தேன் என்று கூறினார். சிவபெருமான் என்னதான் இருந்தாலும் என் மீது கொண்ட பக்தினாலேயே நீ இந்த தவறை செய்த, பார்வதி தாயரின் உருவம் எடுத்து வந்தது பெரிய தவறு, அதனால் நான் உனக்கு ஒரு சாபம் அளிக்கிறேன். நீ பூமியில் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுவாய், நீ பூமியில் ஒரு கசப்பான வேப்ப மரமாக பிறப்பாய். அம்பிகை இந்த மாதத்தில் அனைவரும் வழிபடுவார்கள், அம்பிகை வழிபடுவார்கள் அனைவரும் முனையும் வழிபடுவார்கள் என்று சாபம் அளிப்பது போல் வார்த்தை அளித்தார் சிவபெருமான்.